ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சியில் எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிற நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழ் ஜாப் அலர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் தான் எஸ்எஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பாருங்கள், லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாப்பப் வரும். இதில் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஐடி இருந்தால் லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீழே ரெஜிஸ்டர் நவுன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பாருங்கள் கண்டினியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேஜில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் இருக்க 12 டிஜிட் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நடுவில் எந்த விதமான ஸ்பேஸும் தேவையில்லை. 12 டிஜிட் நம்பர்ஸையும் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், அடுத்த பாக்ஸில் ரீடைப் பண்ணணும். உங்கள் ஆதார் கார்டில் இருக்க 12 டிஜிட் நம்பரை மறுபடியும் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல். அடுத்து உங்களுடைய நேமை டைப் பண்ணணும். உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியான நேமை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, எந்த வித ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல். உங்களோட இன்ஷியில் உங்கள் நேமை டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸை விட்டுட்டு அடுத்து டைப் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எப்போயாவது நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்னா நோ கொடுத்துட்டு அடுத்த கொஷின் வந்துடுங்க. அடுத்து உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. என்ன ஜெண்டர்ன்றதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th மார்க் ஷீட்லேயே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும். இதில் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறந்த வருஷத்தை தான் செலக்ட் பண்ணணும். வருஷத்தை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு, அந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அகைன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ரீஎன்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் அதே ஃபார்மேட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அப்பா நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பாவுக்கு இன்ஷியல் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் நேம் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா கூட போதுமானது. இதுவும் நீங்கள் ரெவிகேஷனுக்காக 2 வாட்டி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அம்மா நேம் செலக்ட் பண்ணணும். இவங்களுக்கும் இன்ஷியல் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்ஷியல் கொடுக்குறீங்கன்னா கொடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொடுக்குறவங்க கொடுக்கலாம், இல்லைன்னா வெட்டலாம். இதுவும் 2 டைம்ஸ் ஃபில் பண்ணணும். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டைப் தான் பண்ணணும். இது வெரிஃபிகேஷனுக்காக 2 டைம்ஸ் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் 10th என்ன போர்டில் படித்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வேறு சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் டைப் பண்ணணும். அதுக்கடுத்து உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்க ரோல் நம்பரை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதுவும் 2 டைம்ஸ் ஃபில் பண்ணணும். அடுத்து நீங்கள் 10th எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் அதிகபட்சமாக என்ன படிச்சிருக்கீங்களோ அதை தான் சூஸ் பண்ணணும். நான் கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஆக்டிவில் இருக்கிற நம்பராக பார்த்து கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி டைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வேலிடேட்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துட்டிங்கன்னா லோட் ஆகிட்டு வேலிடேட் ஆயிரும். அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். ஸோ ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடியாக பார்த்து கொடுங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி போயிடும். அந்த ஓடிபியை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்துட்டிங்கன்னா லோட் ஆகிட்டு வேலிடேட் ஆயிரும். அதுக்கடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். இந்த நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு மெசேஜ் அண்டு மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் அதை பார்த்தே லாகின் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் கண்டினியூன்னு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். ஏன்னா நான் வந்துட்டு ஹோம் பேஜ் போயிட்டு அங்கேருந்து லாகின் பண்ணிட்டு வரேன். இதுலேயே கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். இப்போது நான் ஹோம் பேஜ் வந்துட்டேன். இதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் கொடுத்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு
கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் ஆகிட்டு உங்களோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் கண்டினியூன்றதை கிளிக் பண்ணி வந்துருந்தீங்கன்னா இந்த பேஜ் தான் வந்திருக்கும். இதில் ஓல்டு பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும் பார்த்தியா பாஸ்வேர்டுன்னு, அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பர்ஸ்னு இந்த மாதிரி காம்பினேஷனாக இருக்கணும். அதெல்லாம் கலந்து இருக்க மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னா, ஒரு வேளை நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ்க்கு வச்சு தான் உங்களுக்கு ஃபார்கெட் பாஸ்வேர்டு கொடுக்க முடியும். அதுக்காக கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு 2 கொஷின் கொடுத்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் லோட் ஆயிரும். இந்த பேஜில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர்ன்ற இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டுன்ற இடத்துல இப்போ நீங்கள் கடைசியாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான் டைப் பண்ணணும். பழைய பாஸ்வேர்டு டைப் பண்ணாதீங்க, புது பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. அது கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜ் பாருங்கள், உங்களுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க. கேட்டகரின்னா கம்யூனிட்டி. நீங்கள் எஸ்சியா எஸ்டியான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தால் ஓபிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டியில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மச்சம் அல்லது தழும்பு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுடைய டிசியில் இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்லேயோ இல்லை வேலைக்காக வேறு ஊர்லேயோ இருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ்லாம் கொடுக்கக்கூடாது. பர்மனெண்ட் அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவன்னா உங்களுடைய அந்த வாடகை வீட்டு அட்ரஸையே கொடுத்துருங்க. இதில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டோர் நம்பர், ஏரியா, தெரு, வில்லேஜ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டேட் அண்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு, உங்கள் ஏரியாவோட பின்கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டெம்பரரி அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்டிருக்காங்க. சேம்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சேம்ன்றதுனால எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்து டிக்ளரேஷன் பேஜ் வந்துடும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டிக் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் டிக்ளேர் கொடுக்குறதுக்கு முன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ப்ரிவ்யூ ஓடிஆர் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுங்க. நான் வந்துட்டு செக் பண்ணிட்டேன், அதனால் டிக்ளரேஷன் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுதான் உங்கள் அக்கௌண்ட்டுடைய டேஷ்போர்டு. நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னா இதில் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனல்லே போடுவோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட ஓடிஆரில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கும் வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலோ அல்லது இந்த வீடியோவை பற்றின கருத்தையோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுனாலோ இல்லை சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுனாலோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.